ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாங்கள் எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா துபாய் ஃப்ரேமுக்கு தான் போகிறோம். இதுக்கு முன்னாடி நாங்கள் யாருமே துபாய் ஃப்ரேமுக்கு போனதில்லை. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் போகிறோம். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குதுன்னு நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இங்கே போனால் ரொம்ப நல்லாயிருக்கும், வியூ ரொம்ப நல்லாயிருக்கும், துபாயோட சிட்டியே நல்லா தெரியும், நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கு நல்லா என்ஜாயாக இருக்கும், போய் பாருங்கன்னு சொன்னாங்க. அதான் வந்திருக்கோம், வாங்க போய் பார்க்கலாம். நாங்கள் இப்போ உள்ளார என்ட்ரன்ஸ் டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போயிட்டுருக்கோம். இது குழந்தைங்களுக்கு 3 வயசுக்கு கீழே இருக்க குழந்தைங்களுக்கு யாருக்குமே டிக்கெட் இல்லை. 3 வயசுக்கு மேலே இருக்க குழந்தைங்களுக்கு தான் டிக்கெட்டு. கீழே பார்த்தீங்கன்னா சும்மா கார்டன் மாதிரி பார்க் செட் பண்ணியிருக்காங்க. கீழே பார்க்குறதுக்கு ரொம்ப அமைதியாக நல்லா சூப்பராக பீஸ்ஃபுல்லாக இருக்குது. இங்கே முன்னாடி என்ட்ரன்ஸ்லேயே கீழே பார்த்தீங்கன்னா எப்படி செட் பண்ணியிருக்காங்கன்னா, ஓல்டு துபாயில் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்காங்க, ஓல்டு துபாய் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு மியூசியம் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. கீழே பார்க்குறதுக்கே நல்லா சூப்பராக இருந்துச்சு, நல்லா அமைதியாகவும் இருக்கும். ஓல்டு துபாய் எப்படிலாம் இருந்ததுன்னு ஒரு வீடியோவாகவும் அந்த ஸ்க்ரீனில் ப்ளே பண்ணியிருந்தாங்க. அதுவும் பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு.
வந்து இப்போ கீழே பார்த்துட்டு லிஃப்ட்டில் வந்து மேலே போகணும். இப்போ கீழே ஃபுல்லாகவே இந்த மியூசியம் எல்லாம் பார்த்துட்டோம். இப்போ மேலே போனால் தான் தெரியும் எப்படி இருக்குதுன்ட்டு. ரொம்ப ஹைட்டு. இது கீழே பாருங்கள், மேலே போக போக கீழே இருக்கிற வியூ பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. சிட்டி வியூ அவ்வளோ அழகாக தெரிஞ்சிச்சு. மேலே வந்துட்டோம். மேலே வந்ததுமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஸ்க்ரீனு, கீழே வந்து கிளாஸு தான் ஃபுல்லாகவே நடக்கிறதுக்கு. சென்டர் ஃபுல்லாகவே வந்து கிளாஸ் தான். நான் கீழே கிளாஸ் இருக்குன்னு எனக்கு தெரியாது. வந்ததுமே ஒரு மாதிரி பயந்துட்டேன். என்னடா கீழே கிளாஸ் இருக்குது இவ்வளோ ஹைட்டில் அப்படின்னு சொல்லிட்டு. பாப்பாங்களுமே பயந்துட்டாளுங்க. சைட்லலாம் பார்த்திங்கன்னா சிட்டி வியூ வந்து நல்லா பார்க்குறதுக்கு நல்லா கிளாஸு செட் பண்ணியிருக்காங்க. பார்த்தாலே நல்லா சூப்பராக தெரியும். துபாய் ஃபுல் சிட்டியே நல்லா தெரிகிற அளவுக்கு நல்லாயிருக்கும். இதில் இந்த கிளாஸில் வந்து பாப்பாங்க நடக்கிறதுக்கு ரொம்ப பயந்துட்டாங்க. அதுலேயும் சாய்கிருத்தி ரொம்ப பயந்துட்டா, நடக்கவே முடியாதுன்ட்டா. அதனால் அவங்க அப்பா தூக்கிட்டு எப்படியாச்சும் நீ நடந்தே ஆகணும்னு சொல்லிட்டு தூக்கிட்டாச்சும் நடந்தாங்க. ஆனால் அவள் ரொம்ப பயந்துட்டு அவங்க அப்பா விட்டு கீழே இறங்கலை. காலே கீழே வைக்க மாட்டேன் அப்படின்னா. வந்து ரொம்ப ஹைட்டு, கீழே இருக்கிறதெல்லாம் அப்படியே தெரியுதுங்கிறதுனால எனக்கே ரொம்ப பயமாயிடுச்சு. சின்னவ வந்து அவங்க அப்பா கை பிடிச்சிட்டு எப்படியே கொஞ்சம் அவங்க அப்பா கூட நடந்தா. ஆனால் பெரியவ வந்து அதில் நடக்கவே முடியாதுன்ட்டு அங்கேயும் ஓடிட்டு தான் இருந்தா. நானே இந்த கிளாஸில் நடக்கிறதுக்கு சுப்புவோட கை பிடிச்சிக்கிட்டு கூட அவங்க கை பிடிச்சிட்டே தான் பயந்துக்கிட்டு கீழே பார்க்காமலே நடந்தேன். சுப்பு வந்து கீழே பாரு அப்படின்னாங்க. எனக்கு பார்த்தாலே ரொம்ப தலை சுற்றிரும், பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் கீழேயே பார்க்கல. அப்படியே நேராக ஸ்ட்ரைட்டாக மட்டும் பார்த்துட்டே போயிட்டு அப்படியே நடந்தேன். ஃப்ரேமுக்கும் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா ஓல்டு துபாய் மாதிரியும், ஃப்ரேமுக்கு இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நியூ துபாய் மாதிரியும் வீடு எல்லாமே இருக்கும். பார்க்குறதுக்கு அந்த பில்டிங் எல்லாமே அப்படி சூப்பராக இருக்கும். இந்த சைடு பார்த்திங்கன்னா ஓல்டு துபாய் மாதிரி இருக்கும். இன்னொரு பக்கம் வியூ காட்டுறேன், அதையும் பாருங்கள். அது பார்த்திங்கன்னா நியூ துபாய் மாதிரியே இருக்கும். மூணு இடத்துல வந்து இந்த மாதிரி கிளாஸு செட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் தூரம் கிளாஸு, அப்புறம் நடுவில் வந்து ஒரு ஷாப்பு ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற மாதிரி, அதுக்கப்புறம் நடுவில் இன்னொரு டைமு கிளாஸ் செட் பண்ணியிருக்காங்க. இதில் நீ பாருங்கள், பயந்துட்டு தான் நடந்துட்டு வரா. ஆனால் அவங்க அப்பா கை பிடிச்சிட்டு நடக்கும், கொஞ்சம் தைரியமாக நடந்தா. கீழே பார்க்குறதுக்கே ரொம்ப பயமாக இருக்குது. நான் இந்த வீடியோ எடுக்கும்போது கேமரா மட்டும் ஆன் பண்ணிவிட்டு நான் கீழே பார்க்கவே இல்லை. எப்படி வீடியோ வருது வரலன்னு கூட நான் பார்க்கல. ஃபுல்லாகவே அப்படியே ஸ்ட்ரைட்டாக தான் பார்த்துட்டு போனேன். அவள் பாருங்கள், அழகாக கை பிடிச்சிட்டு, ஆனால் கொஞ்சம் பயம் இருந்தாலும் அவங்க அப்பா கூட இருக்கிறதுனால அது கொஞ்சம் தைரியமாக நடந்தா. இந்த மிஷின் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எந்த காயின் வேணுமோ அந்த இமேஜை வந்து நம்ம செட் பண்ணிவிட்டு, இந்த துபாயோட ஃப்ரேமில் இருக்கக்கூடிய இமேஜ் ஏதாவது ஒன்று இருக்கும், அதில் வந்து நம்ம எந்த ஃப்ரேம் வேணுமோ அதை நம்ம செட் பண்ணிவிட்டு அந்த அதை திருக நமக்கு காயின் வந்து அச்சடித்து கொடுத்துரும். இந்த கிளாஸில் எப்படின்னா ஃபுல்லாகவே லைட் எரிஞ்சதுன்னா வந்து கீழே இருக்கிறது எதுவும் தெரியாது. லைட் ஆஃப் ஆகிடுச்சுன்னா தான் கீழே இருக்கிறது எல்லாமே தெரியும். இது நடக்க தான் அந்த லைட்டு வந்து ஆஃப் ஆகும்.
இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நியூ துபாய் மாதிரி பில்டிங்லாம் நல்லா சூப்பராக இருக்கும். புர்ஜ் கலிஃபா கூட தெரியுது பாருங்கள், ரொம்ப லைட்டாக தெரியுது. பார்க்கறதுக்கே நல்லா சூப்பராக இருக்கும். இது ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. இதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி எந்த ஒரு இடத்துக்கும் போனதில்லை. சாய்கிருத்தியும் இதழ்லையும் பார்த்திங்கன்னா அந்த காயின் வேணும்னு ரொம்ப பிடிவாதம் பண்ணாங்க. சரி ஒன்று ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு இந்த காயின் அச்சடிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அமௌண்ட் வந்து பே பண்ணணும். பே பண்ணால் தான் அதை வந்து சுற்றினா காயின் வந்து அச்சடித்து கொடுக்கும், இல்லைனா அது பே பண்ணலாம் வராது. ஃபுல்லாக நல்லா ரொட்டேட் பண்ணிகிட்டே இருந்தால் அங்கே பாருங்கள் காயின் அச்சடித்து வந்துடுச்சு. நாங்கள் வந்து கழுகு வந்து செலக்ட் பண்ணியிருந்தோம். இந்த காயின் பார்த்திங்கன்னா நல்லா பித்தளை காயின், ரவுண்ட் ஷேப்பு இல்லாமல் ஓவல் ஷேப்பில் இருந்துச்சு. பார்க்குறதுக்கான நல்லா இருந்துச்சு. அவ்வளோதான், பார்த்தாச்சு. இப்போ நம்ம கிளம்புறோம், கீழே போகிறோம். வியூ வந்து அந்த கிளாஸ்லேருந்து கீழே பார்த்திங்கனாலே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே நல்லா தெரிஞ்சுது, அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. அந்த கிளாஸில் நின்று நிறைய பேர் எல்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. நாங்களும் ஃபோட்டோ எடுத்தோம். அதில் மறுபடியும் இப்போ லிஃப்ட்டில் வந்து நம்ம கீழே போகிறோம். அவ்வளோதான், கீழே வந்துட்டோம். கீழே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக லைட் செட்டிங்கு, ஒரு பெரிய ஸ்க்ரீனில் வந்து ஒரு வீடியோ வந்து ப்ளே பண்ணியிருந்தாங்க. Declaration of 3, 2,
இது வந்து கீழே உள்ள என்ட்ரன்ஸ் இதுதான் என்ட்ரன்ஸு. அந்த சைடு எஸ்கலேட்டர் வந்து பார்த்திங்கன்னா மேலே என்ட்ரன்ஸ் உள்ள மேலே வர்றது, இந்த சைடு வந்து எக்ஸிட்டு. அவ்வளோதான் நம்ம வெளியே போடுறதான். இங்கே வந்து இது ஆடுற மாதிரி நல்லா சூப்பராக நல்லா பொங்கல் பண்ணுவாங்க. கீழே ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா பார்க்கு தான். இந்த ஈவினிங் ஆனால் அந்த வாட்டர் ஃபவுண்டேஷனில் வந்து சாங் போட்டு டான்ஸ் ஆடுற மாதிரி அந்த வாட்டர் வந்து சூப்பராக வரும்னு சொன்னாங்க. ஆனால் அது வரைக்கும் நாங்கள் இங்கே இருக்குல்ல கிளம்பிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.